வணக்கம். டிசம்பர் 23ஆம் தேதி இன்னைக்கு புதன்கிழமை. பங்குச் சந்தையில நடந்த சில விஷயங்கள விரைவா பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ், லூசர்ஸ் மற்றும் செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் நிஃப்டில எப்படி இருந்தது? ஹை வால்யூம் எட்டுன சில ஸ்டாக்ஸை விரைவா பார்க்கலாம். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் நியூஸையும் பார்க்கலாம். 52 வீக் ஹை எட்டுன சில ஸ்டாக்ஸும் 52 வீக் லோ எட்டுன சில ஸ்டாக்ஸும் விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, திங்கக்கிழமை வீழ்ச்சிக்கு அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு நிஃப்டி கெயின் ஆயிருக்கு. 1% கெயின் ஆயிருக்கு. நேற்று க்ளோஸை விட 135 புள்ளிகள் அதிகமாக பெற்று இன்னைக்கு க்ளோசிங் 13,600 தாண்டி இருக்கு. 13,601 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு 6.7% வீழ்ந்திருந்தது. ஒன் டே சார்ட், 15 மினிட் சார்ட் விரைவாக பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட் நிஃப்டியோடது. ஜீரோதா கைட்லேருந்து எடுத்துக்கிறது. கடைசி கேண்டில் தான் இன்னைக்கு கேண்டில். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே பார்த்தீங்கன்னா நவம்பர் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சி இருந்தது. இந்த ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் தான் வீழ்ச்சிங்க. அது கிட்டத்தட்ட 285 புள்ளிகள் ஹையிலிருந்து விழுந்தது. ஆனால் முந்தா நாள் விழுந்தது ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 450 புள்ளிகள் விழுந்திருக்கு. ஸோ நவம்பர் 25 வீழ்ச்சியை விட முந்தா நாள் வீழ்ச்சி கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ஆனால் இது ரெக்கவர் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நவம்பர் 25 வீழ்ச்சியை புல்ஸ் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இந்த வீழ்ச்சி 2 நாட்களுக்கு முன்னாடி இருந்த வீழ்ச்சியை புல்ஸ் திருப்பி ரெக்கவர் பண்ணுவாங்களான்றது பொறுத்திருந்து பார்க்கணும். 15 மினிட் சார்ட்டை விரைவாக பார்க்கலாம். இப்போ 15 மினிட் சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டேட்டு 23 டிசம்பர். ஸோ ஒரு கேப் அப், சின்ன கேப் அப் தாங்க. 7 புள்ளிகள் தான் கேப் அப். ஆனால் முதல் 15 மினிட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா இருந்த லோ தான் இன்னைக்கு ஃபுல் டே லோ. அதாவது என்ன லோ இருந்ததுன்னா 13,433 தான் லோ. ஸோ ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து 40 புள்ளிகள் கீழே விழுந்ததுங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா ஏற்றமாகத்தான் போய் கொண்டிருந்தது. ஸோ கீழே இருந்து லோலேருந்து இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 13,620. ஸோ கிட்டத்தட்ட 185 புள்ளிகள் அதிகமாயிருக்கு இன்னைக்கு லோல இருந்து. ஸோ ஸ்ட்ராங்கான பையிங் வந்திருக்கு இன்னைக்கு நிஃப்டியில். சரிங்க, நிஃப்டியில் அனைத்து செக்டர்களும் இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. குறிப்பாக நிஃப்டி ரியாலிட்டி செக்டர் 4% அதிகரித்திருந்தது. அதுக்கு அடுத்தது மீடியா செக்டர் பார்த்திங்கன்னா 3.27% அதிகரித்திருந்தது. அதை தொடர்ந்து ஐடி செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2.36%. மெட்டல் செக்டர் 1.77% அதிகரித்திருந்தது. பிஎஸ்யூ பேங்க்ஸ் 2.06%, பிரைவேட் பேங்க்ஸ் 1% அதிகரித்திருந்தது. எஃப்எம்சிஜி செக்டர் கிட்டத்தட்ட 2% அதிகரித்திருந்தது. ஃபார்மா செக்டர் 1.61% அதிகரித்திருந்தது. பேங்கிங் செக்டர் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 0.87%, ஆட்டோ செக்டர் 1.33%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.66% அதிகரித்திருந்தது. நிஃப்டியில் மிட் கேப் 100 இண்டெக்ஸ் வந்து 2.4%, ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் வந்து 2.73% அதிகரித்திருந்தது. ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் விரைவாக பார்க்கலாம். விப்ரோ 5.7% அதிகரிச்சிருந்தது. சிப்லா 3.76%, டாடா ஸ்டீல் 3.4% அதிகரித்திருந்தது. டாடா மோட்டார்ஸ் மறுபடியும் 2.76% அதிகரித்திருந்தது. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் 2.68% அதிகரித்திருந்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் பார்க்கும்போது ஹீரோ மோட்டோகார்ப் 1% கிட்டத்தட்ட இறங்கியிருந்தது. டிவிஸ்லாப் 0.7%, டைட்டன் 0.5% இறங்கியிருந்தது. என்டிபிசி 0.15%, பவர் கிரிட் 0.11% இறங்கியிருந்தது. சரிங்க, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அண்ட் நியூஸ் விரைவாக பார்க்கலாங்க. ஆஸ்ட்ராசெனக்காவோட கொரோனாக்குரிய வேக்சின் வந்து இந்தியாவில் அடுத்த வாரம் அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியுதுங்க. இந்தியா கேட்டிருந்த சில கூடுதல் தகவல் கேட்டிருந்தாங்க இந்தியாவில். ஸோ அதை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனி. ஸோ அது அடுத்த வாரம் அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கு ஆஸ்ட்ராசெனக்கா ஃபார்மா கம்பெனி 5.75% இன்ட்ரா ஷேர் ப்ரைஸ் கெயின் ஆயிருந்ததுங்க. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸும் நியூஸில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5% இன்ட்ராடேயில் கெயின் ஆயிருக்காங்க. புது ப்ராடக்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இந்த கம்பெனி பிரியாணி பிஸ்னஸில் இறங்குறத. இன்றைக்கி பிஸாவில் வந்து பிளான்ட் ப்ரோட்டீன் பிஸா அப்படின்னு ஒரு புது ப்ராடக்டை இறக்குறாங்க. இது கிட்டத்தட்ட சிக்கன் மாதிரியே, சிக்கனுக்குரிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதிலே கிடைக்கும். ஆனால் சிக்கன் கிடையாது, வெஜிடேரியன். ஸோ இது வந்து டெல்லி, மும்பை, பெங்களூர் போன்ற இடங்களில் இருக்கிற அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி 3.5% இந்த கம்பெனி ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருந்தது.
பிசி ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி 10% அதிகரிச்சிருக்குங்க. அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ப்ரொமோட்டர்கிட்ட 7.30 கோடி ஷேர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது அவங்களே வாங்கிக்கிறாங்க கன்வர்ஷன் ஆஃப் அன்செக்யூர்ட் லோன் காரணமாக. ஸோ ப்ரொமோட்டர்கிட்ட 7 கோடி ஷேர்ஸ் திருப்பி போகிறதுன்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்திருக்கு. 10% அதிகரிச்சிருக்கு பிசி ஜுவல்லர்ஸ். ருச்சி சோயாவும் இன்றைக்கி நியூஸில் இருக்குது. 4.5% இன்ட்ராடேல கெயின் ஆயிருக்காங்க. நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா ராம்தேவ் வந்து அவங்களோட போர்டில் அப்பாயிண்ட் செய்கிறதுக்கான ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. சரிங்க, ஆண்டனி வேஸ்ட்டோட ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் livemint.comலேருந்து சோர்ஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ ப்ரீமியம் இறங்கியிருக்கு, நன்றாகவே இறங்கியிருக்கு. ஸோ ப்ரீமியம் இப்போது அந்த கம்பெனிக்கு எவ்வளோ போகுது கிரே மார்க்கெட்லன்னு பார்க்கும்போது 26லேருந்து 30 ரூபாய் கூடுதலாக போகுது. ஸோ ஹை பேண்ட் ப்ரைஸ் 315 நினைக்கிறேங்க. ஸோ அதிலிருந்து 26லேருந்து 30 ரூபாய் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ தெரியுது அப்படின்னு livemint.com வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்க, பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி நியூஸில் இருந்திருக்காங்க. இன்ட்ராடேயில் 1.5% அதிகரிச்சிருக்கு பஜாஜ் ஆட்டோ. அவங்க வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட் செட்டப் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 650 கோடி ரூபாய் செலவில். ஸோ அது ஒரு பாசிட்டிவாக 1.5% கெயின் ஆயிருக்கு இன்றைக்கி இன்ட்ராடேயில். விப்ரோ வந்து இன்றைக்கி 6.5% அதிகரிச்சிருக்காங்க இன்ட்ராடேயில். அவங்களோட பைபேக்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 29 டிசம்பர் பைபேக் ஆரம்பிக்குது, 11 ஜனவரி பைபேக் க்ளோஸ் ஆகுது. ஸோ யாரெல்லாம் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தேதிகளை கவனிச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி இன்ட்ராடேயில் 6.5% அதிகரிச்சிருக்கு விப்ரோ. இமாமி கம்பெனி இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேயில் கிட்டத்தட்ட 2.7% அதிகரிச்சிருக்கு. அவங்களும் ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஜெண்டு ப்ராடக்ட்ஸை வந்து கூடுதலாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதாக, புது கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய 2 சர்டிஃபிகேட்ஸ் கிடச்சிருக்கு. WHO GMP கிட்ட இருந்தும் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அக்ரிடேஷன்ஸ், அவங்களோட 2 பிளான்ஸுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. குஜராத்தில் இருக்கிற 2 பிளான்ஸ். ஸோ ஒரு பாசிட்டிவான நியூஸ். 2.7% இமாமி கம்பெனியோட ஷேர்ஸ் அதிகரிச்சிருந்தது. சரிங்க, முக்கியமான இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்திய அரசாங்கம் ஒரு டாக்ஸ் டிஸ்பியூட்டில் தோத்துட்டாங்க கெயின் கம்பெனி கூட. இந்த கெயின் கம்பெனி இப்போ ஓன் பண்ணுறது வேதாந்தா குரூப். ஸோ அவங்க வந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனலில் தான் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துங்க. ஸோ இந்திய அரசாங்கம் அந்த டாக்ஸ் கேஸில் தோத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை $1.2 மில்லியன் டேமேஜஸாக கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி பே பண்ணணும், ஆர்டரும் வந்திருக்கு. ஸோ இதனால் வேதாந்தாவோட ஷேர் வந்து இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுங்க. 8% கிட்டத்தட்ட அதிகரித்திருந்தது வேதாந்தாவோட ஷேர் ப்ரைஸ். ஸோ இந்திய அரசாங்கம் இதை பரிசீலிக்கும் அப்படின்ற ஒரு தகவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டரை. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பாங்கன்றது தெரியுது. ஆனால் இப்போதைக்கு இந்திய அரசாங்கத்துக்கு இது ஒரு அடிதான். டீ மற்றும் காஃபி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிலவற்றை விரைவாக பார்க்கலாம். டாடா காஃபி 3.6% கெயின் இருந்தது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 5% கெயினும், ராசல் இந்தியா 5%, மெக்லியார்ட் 2.34% அதிகரித்திருந்தது. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் 1.14%, ஜேம்ஸ் வாரண்டி 4.7% கெயினில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி பாம்பே பூம்ரா ட்ரேடிங் வந்து இன்றைக்கி 3% அதிகரித்திருந்தது. சரிங்க, கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் லிஸ்ட்டை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு சொல்லும்போது இன்றைக்கி வால்யூம் கூட 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் பண்ணி 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்கணும். போரோசில் கம்பெனி தொடர்ந்து 3வது நாள் இந்த பட்டியல் இடம்பெறாங்கன்னு நினைக்கிறாங்க. 20% ஷேர் ப்ரைஸும் 284% வால்யூமும் அதிகரித்திருந்தது. பிர்லா சாஃப்ட் 14% ஷேர் ப்ரைஸும் 218% வால்யூமும் அதிகரித்திருந்தது. வினைல் கெமிக்கல்ஸ் 12% ஷேர் ப்ரைஸும் 1247% வால்யூமும் அதிகரித்திருந்தது. எம்ஃபசிஸ் கம்பெனி 9.7% ஷேர் ப்ரைஸும் 379% வால்யூமும் அதிகரித்திருந்தது. வேதாந்தா இப்போ தான் நம்ம நியூஸை பார்த்தோம், அந்த டாக்ஸ் நியூஸ். 8% ஷேர் ப்ரைஸும் 113% வால்யூமும் அதிகரித்திருந்தது. பிலிப்ஸ் கார்பன் 8% ஷேர் ப்ரைஸும் 297% வால்யூமும் அதிகரித்திருந்தது. டாடா எலக்ஸி ஐடி கம்பெனி 7% ஷேர் ப்ரைஸும் 498% வால்யூமும் அதிகரித்திருந்தது. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் 7% ஷேர் ப்ரைஸும் 207% வால்யூமும் அதிகரித்திருந்தது. ஹனிவல் ஆட்டோமேஷன் கம்பெனி 6% ஷேர் ப்ரைஸும் 129% வால்யூமும் அதிகரித்திருந்தது. விப்ரோ பைபேக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டேட்ஸை. 5.9% ஷேர் ப்ரைஸும் 340% வால்யூமும் அதிகரித்திருந்தது. சரிங்க, லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் அதே தான், லூசர்ஸ்ன்னு சொல்லும்போது ப்ரைஸ் இறங்கி இருக்கணும். ஸோ எம்பசி ஆஃபீஸ் கம்பெனி 5.4% ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருந்தது. 932% வால்யூம் அதிகரித்திருந்தது. ஃபைன் ஆர்கானிக்ஸ் கிட்டத்தட்ட 2% ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருந்தது. 226% வால்யூம் அதிகரித்திருந்தது.
சரிங்க. 52 வீக் ஹை எட்டுன சில ஸ்டாக்ஸை விரைவா பார்க்கலாங்க. ஐடி கம்பெனிகளோட ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு நெறைய இருக்கு இதில விரைவா பார்க்கலாம். ஸோ ஐடி கம்பெனிகளான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக், மைண்ட்ட்ரீ, டாடா எலக்ஸி, சொனாட்டா சாஃப்ட்வேர், ராம்கோ சிமெண்ட்ஸ், ராம்கோ சிஸ்டம்ஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, பெர்சிஸ்டென்ட் சிஸ்டம்ஸ், எம்ஃபசிஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ இன்ஃபோடெக், லார்சன் அண்ட் டியூப்ரோ டெக்னாலஜி சர்வீசஸ், பிர்லா சாஃப்ட், எக்லர்ஸ் மற்றும் என்ஐடி லிமிடெட் அனைத்துமே 52 வீக் ஹையில் இருக்காங்க. என்ஐடி லிமிடெட் வந்து நாளைக்கு போர்ட் மீட்டிங் நடக்குதுங்க. அவங்க பைபேக் அப்ரூவல் நடக்குமா இல்லையான்றது நாளைக்கு தெரியும். சரிங்க. 52 வீக் ஹை எட்டுன வேறு சில ஸ்டாக்ஸ் வந்து பெயிண்ட் கம்பெனியான பர்ஜர் பெயிண்ட்ஸ், நெஸ்லே இந்தியா மற்றும் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் 52 வீக் ஹையில் இருக்காங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 52 வீக் ஹை. நம்ம பார்த்தோம் மீடியா செக்டர் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் டிஷ் டிவி இன்றைக்கி 52 வீக் ஹை. சுவன் ஃபார்மசூட்டிகல்ஸ் மற்றும் பயோகான் 52 வீக் ஹையில் இருக்காங்க. 52 வீக் லோவில் இருக்கிற 2 கம்பெனிகள் எப்போவுமே இருக்கிற ஜம்ப் நெட் மற்றும் சிஎஸ்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட். சரிங்க. இதுதான் என்னுடைய பார்வைக்கு சில விஷயங்கள் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் நடந்தவை. உங்கள் பார்வைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். குறிப்பாக வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.